அதிமுகவும் சரி திமுகவும் சரி அவர் கட்சி வச்சிருக்க கட்சியும் சரி மத்த கட்சிக்கும் சரி பேசுறாரு. இதுல உனக்கு என்ன ஆதாயம்? அவர் எந்த பக்கம்லாம் காத்தலியோ அந்த பக்கம்லாம் போவாரு. அது ஒரு விஷயமா யோசிக்கிறதே வேஸ்ட். கட்சி விட்டு கட்சி தாவி தாவி தான் பேசுறாங்களோ ஒழிஞ்சு ஒரு இடத்துக்கு ஒரு தரம் இல்ல. இதுல பாதிக்கப்பட்டது ஓட்டு போட்ட நாங்க தான். திமுக சரியில்லாதனால வராரு. எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்துட்டனால மக்கள் யாரும் பொருட்படுத்த போறதில்ல. அவர் யாருன்னே தெரியாது சார். 10ஓட 11 மணி தானே போயின்னு இருப்பாரு. விட்டுருங்க சார், அதையும் பெருசு படுத்துறீங்க. அவர் போற இடம்லாம் விலங்குலன்றது அர்த்தம் அதுதான். அது இந்த வாட்டி இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதை சோபா செட்டு எம்எல்ஏக்கள்லாம் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காரு. பைத்தியம் பேசுற ஊரம் பைத்தியம். டாக்டர் சொல்லியிருப்பாங்க சார், பாத யாத்திரை போங்க உடம்பு நல்லா ஆயிடும், அதுக்காக நடக்கிற தவிர சும்மா இருக்கிறவங்கள மாதிரி 4 பேரும் சேர்த்து இழுத்துட்டு போறது இல்லை. இது வரைக்கும் திமுகல 9 வருஷம் கட்டி காத்த அந்த கூட்டணி இன்னைக்கு காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏங்க நாங்க 4 சின்னத்திலயும் கூட நாங்க திமுக சின்னத்திலே நிப்போங்க, உதயசூரியன்ல நிப்போங்க அப்படின்னு சொன்னவரு இன்னைக்கு ஃபுல்லா கரெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காரு. இப்ப கூட்டணியில இருக்கும்போது அதை பத்தி ஏன் பேசல அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டாரு. கேட்டதுக்கு இங்க அடி நொறுக்குன்னு ஒரு பக்கம் நொறுக்கிட்டாரு. இப்ப அவரு கூட்டணி விட்டு வெளியே வந்தது மக்கள் எப்படி பாக்குறாங்க அப்படின்றத நம்மளுடைய கேள்வியா இருக்கு. அந்த மக்கள்கிட்டே போய் கேட்டு தெரிஞ்சுப்போமா. இப்ப வைகோ அப்படியே கட்சி மாறி இருக்காருல்ல, எப்படி பாக்குறீங்க நீங்க? மாறினதுக்கு அப்புறம் அவருடைய நடவடிக்கை எப்படி இருக்கு? தெரியும். இது வரைக்கும் 9 வருஷமா திமுகல இருந்தாரு. இப்ப இந்த கூட்டணி விட்டு அப்படியே போயிட்டாரு. எல்லாம் ஏதோ முடிவு பண்ணிக்கிறாங்க, என்ன பண்ணுவாங்க பாக்கலாம். தெரியும். இப்ப போனது மட்டும் இல்லாம அங்க போயிட்டு திமுக கூட இருந்து அவங்க வெறும் கரெக்ஷன் தான், எதுக்கு எடுத்தாலும் கமிஷன் வாங்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொன்னாங்க. அப்படி ஒண்ணு பண்ணிருங்க. அது தெரியும். 5 வருஷமா கூட்டணியில 9 வருஷமா கூட்டணியில இருந்தாரு. அப்ப எதுவும் பேசாம இப்ப பேசுறதுக்கு காரணம் அவர் பேசுவாருங்க. அதுதானே பேசியாளர் அவர் பேச்சாளர் பேசுவாரு. நல்ல பேச்சாளர், அதனால பேசுறாரு. கூடவே இருந்தாரு, அவருக்கு எதுவும் தெரிஞ்சிருக்காது அவரு? அது சொல்ல முடியாது சார். சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. ஒருவேளை அவர் சொல்றது உண்மையா கூட இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். நம்ம பார்க்க. ஆமா, நம்ம பார்க்கணும்ல, பார்க்க சொல்ல முடியாது. இல்ல இப்ப நியாயமா மக்களுக்காக இருக்காங்க அப்படின்னா அந்த 5 வருஷத்துலயே அதை கேள்வி கேட்டுருக்கணும்ல. டைம் மாறினதுக்கு அப்புறம் கேட்கறது இன்னும் டைம் ஆகும். முன்னாடி ஒரு வருஷம் மேல ஆகும். இன்னொரு 1 வருஷத்துக்கு மேல ஆகும். அப்பதான் புது கட்சி லேட் ஆகும். அவரு ஆட்சி எப்படி போயிட்டு இருக்கு அவங்க எல்லாரும்? ஏன்னா எல்லாருமே இப்ப அங்க கூட்டணிக்கு போயிட்டு இருக்காங்க. அதை பத்தி தெரியாது சார். அவருடைய இது எப்படி, அவருடைய செயல்பாடுகள் எப்படி பாக்குறீங்க? இப்பதானே ஒரு 2 மாசம் ஆகுது. தெரியும், எல்லாமே போக தெரியும். அவர் கட்சி மாறுறது ஒண்ணும் புதுசு கிடையாது. எல்லா கட்சிக்கும் அவருக்கு தகுந்த மாதிரி தான் மாறிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு கட்சிக்கு நியாயமா இப்படியும் பேசுறது அப்படியும் பேசுறது மக்களோட இயல்பு. அது அவரோட இயல்பு. அத மக்கள் சராசரியா ஏத்துக்கிறாங்க. ஆனா ஒரு இடத்துல இருந்து கரெக்டா ஒரு மக்களுக்கு போராடுறவரு ஒரு பக்கமா இருந்து நியாயமா பேசணும். அதிமுகவும் சரி திமுகவும் சரி அவர் கட்சி வச்சிருக்க கட்சியும் சரி மத்த கட்சிக்கும் சரி பேசுறாரு. இதுல உனக்கு என்ன ஆதாயம்? இவர் கட்சி ஆரம்பிச்சது எதுக்கு? ஒரு மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு. அப்ப எந்த கட்சி உனக்கு ஒரு மக்களுக்கு தேவையான கோரிக்கையை நீ கொண்டு போய் வைக்கணும்னா அப்ப நீ எங்க இருக்கணும்? எந்த முதலமைச்சர், ஒரு முதலமைச்சர் இப்ப விஜய் ஜெயிச்சிருக்கிறாரு. இப்ப அவருக்கு நீ ஒரு சாதா ஒரு 2 சீட்டு 3 சீட்டை ஜெயிச்சிருக்கீன்னு வச்சீங்க. உன் தொகுதிக்கு தேவையானது என்னவோ யாருக்கிட்ட போய் கேட்கணும்? முதலமைச்சர்கிட்ட கேட்கணும். அதை கேட்கறாங்களா? கிடையாது. இவருக்கு தேவை அங்க பேசுறது இங்க பேசுறது, கட்சி விட்டு கட்சி தாவி தாவி தான் பேசுறாங்களோ ஒழிஞ்சு ஒரு இடத்துக்கு ஒரு தரம் இல்ல. இதுல பாதிக்கப்பட்டது ஓட்டு போட்ட நாங்க தான். புரியுதுங்களா? இப்ப விஜய் ஒரு இடம் ஜெயிக்க மாட்டாரு, 2 இடம் ஜெயிக்க மாட்டாருன்னாங்க. அதிமுக திமுக தான் 75 வருஷமா 70 வருஷமா ஆண்டிச்சு. புதுசா வந்தாலே இன்னைக்கு எந்த அளவுக்கு மெஜாரிட்டில ஜெயிச்சிருக்கு. என்ன ஃபுல்லா முடியல. மக்கள் கொடுத்தது ஓகே, அவர் தான் முதலமைச்சர் தேர்ந்தெடுத்துறாரு. ஆனா 2 சீட்டு 4 சீட்டு காங்கிரஸ், விசிகா, இன்னொரு கட்சி பேர் மறந்துட்டேன் நானு, முஸ்லீம் லீக், அதெல்லாம் வந்துச்சு இல்லையா? இதெல்லாம் வந்துச்சு இல்லையா? இதெல்லாம் ஆதரவு கொடுத்தது யாரோட உதவி இல்லாம. ஏன்னா குடியரசு இது நம்ம ஆட்சி எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வைகோ அவர்கள் திமுக கூட்டணில இருந்து வெளியே வந்திருக்கல, 9 வருஷம் கூட்டணி அதுல வெளியே வந்திருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அவர் வருஷ கணக்கா மாறிட்டு தாங்க இருக்கிறாரு. தேமுதிக கூட்டணி வச்சாரு, திமுக கூட்டணி வச்சாரு, அதிமுக கூட்டணி வச்சாரு. அவர் எந்த பக்கம்லாம் காத்தலியோ அந்த பக்கம்லாம் போவாரு. அது ஒரு விஷயமா யோசிக்கிறதே வேஸ்ட். இப்ப ஆளுங்கட்சி விஜயன்றதுனால போயிருப்பாரு. நாளைக்கு அதிமுக ஆளுங்கட்சியா அதிமுக பக்கம் வருவாரு.
திமுக வந்தா திமுக பக்கம் வருவாரு. அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. அவருடைய இதுக்கு போயிட்டு தான் இருப்பாரு. இப்ப திமுக கூட்டணியில 9 வருஷம் இருந்தாரு. நேத்து இப்ப திடீர்னு கூட்டணி மாறினதுக்கு அப்புறம் திமுகனாலே வந்து கரப்ஷன் தான், கமிஷன் தான் அப்படின்னு சொல்லி ஏன் 9 வருஷமா இருக்கும்போது தெரியலையா அது? 9 வருஷமா அந்த கட்சியில தானே சாப்பிட்டு இருந்தாரு. இன்னைக்கு ஆளுங்கட்சியா இல்லைன்னு உடனே அதை சொல்றாரு. திமுக ஆளுங்கட்சியா இருந்தா இன்னைக்கு திமுக நல்ல கட்சி தான் சொல்லுவாரு. இன்னைக்கு இது விஜய் கட்சி நல்லதுன்றதுனால அது சொல்றாரு. நாளைக்கு எது ஆளுங்கட்சி வருது அங்க போயிட்டு அந்த கட்சி நல்ல கட்சின்னு. இப்போ வைகோ வந்து தாவேகாக்கு மாறி இருக்காருல்ல, எப்படி பாக்கீங்க? 9 வருஷம் திமுக கூட்டணி அதை விட்டு வந்திருக்காரு. அவர் கூட்டணியில வந்து அவர் கூடிய பங்கு கொடுக்காதனால வந்து இப்ப எங்க இதுல வந்தாங்க, விடுதலை சிறுத்தை வந்தாங்க, முஸ்லிம் லீக் வந்தாங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து எங்க கட்சியில பங்கு கொடுத்துருக்கோம். அது மாதிரி அவங்க கட்சியில கூட்டணி வச்சிருந்தாங்கன்னா அவங்க கூட்டணியில வந்து அவர் பங்கு கொடுக்காதனால அதுல இருந்து விலகி வராரு. அப்ப இங்க இந்த கூட்டணிக்கு வந்தாண்டா எங்க கூட்டணியில ஸ்டார்டிங்ல இருந்து தளபதி என்ன சொன்னார்னா, எங்க கூட்டணியில வந்தவங்களுக்கு ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்குன்னு சொன்னாரு. அதனால இங்க அந்த ஆட்சிக்கு இந்த கூட்டணிக்கு போனா நம்ம அதிகாரத்திலையும் ஆட்சியிலையும் பங்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு வராரு. 9 வருஷமா ஒன்னா இருந்த கூட்டணி அதை உடைச்சிட்டு வந்திருக்காரு. அப்ப பாத்துக்கங்க, கூட்டணியே சரியில்லைன்னு அர்த்தம். திமுக சரியில்லாதனால வராரு. எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்துருக்கலாம்ல, எலெக்ஷனுக்கு அப்புறம் வரது எப்படி பாக்குறாரு? இல்லம்மா, அவங்க என்னன்னா அதுக்கு முன்னாடி அவங்களுடைய சூழ்ச்சி தெரியாதுல்ல. இப்பதானே அவங்களுடைய எல்லாம் ஊழல் பூரா வெளியே வருது. அதனால ஊழல் வெளியே வர 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 என்ன செய்யறாங்க, மக்கள் பூரா என்ன செய்றாங்க, திமுக விட்டு விலகி தாவேகாவுல இணையருக்கு பாக்குறாங்க. வைகோ இப்ப நான் திருச்சி மாவட்டம், திருச்சியில வந்து எங்க பார்லிமெண்ட் எம்பி வந்து துரை வைகோ, அவரு எங்க தொகுதிக்கு இப்ப நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. திமுக கூட்டணியில இருந்து தான் அவருக்கு வந்து தீப்பெட்டி சின்னத்துல நின்று ஜெயிக்க வச்சோம். திமுக கூட்டணியில தான் ஜெயிச்சாரு. இன்னைக்கு அவருடைய கருத்து மனநிலை வேறுபாடுனால அவர் வந்து இன்னைக்கு தாவேகா கூட உடன்பாடா வந்திருக்காரு. அவர் தாவேகா கூட எப்படி நீடிக்கிறாரு, எப்படி கூட்டணியில வர்றாரு அப்படிங்கறத இன்னைக்கு கூட்டணி கட்சி மீட்டிங்ல இன்னைக்கு சாயந்தரம் முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஐயா போட்டிருக்காரு. அதுல கருத்துலாம் தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாளைக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்து எப்படி வருவாரு என்னங்கிறத சொல்லுவாரு. எங்களுடைய தொகுதி எம்பி, பார்லிமெண்ட் எம்பி வந்து துரை வைகோ. இப்ப அவரு 9 வருஷமா திமுக கூட்டணியில இருந்தாரு. 9 வருஷமா இருந்து அப்ப மாறுறாரு எப்படி பாக்குறீங்க? அது மாறுறதுங்கிறது அவருடைய மனநிலை தான். அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. அது வந்து வேற கட்சிகளுடைய ஈடுபாட்டுல எல்லாம் அவரு அப்படி பேர்க்க மாட்டாரு. அவரு நல்ல ஒரு முடிவு எடுத்திருப்பாரு. அந்த முடிவை அந்த கட்சி வரவேற்றிருக்கு. அதனால அவர் சென்றிருக்காரு. வைகோ வந்து இப்ப கட்சி மாறி இருக்காருல்ல, எப்படி பாக்குறீங்க? அத 9 வருஷம் இருந்த கூட்டணி அது திமுகவோட. இல்ல, அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியல சார். ஏன் சொல்றீங்க? ஆமா, ஒரு கலர் ட்ரெஸ் போட்டு கொஞ்ச நாளைக்கு வந்து ஸ்டாலின் கூட சுத்தினாரு. கொஞ்ச நாளைக்கு வந்து எங்கெல்லாம் ஆட்சி இருக்குதோ அங்க ஒட்டிக்கிட்டு போயிட்டு வந்து இருக்காரு. அவருக்கு எப்படி சார் மக்களை தெரியும்? இல்ல, 9 வருஷம் கூட்டணி அவ்வளவு பெருமையா பேசியிருந்தாரு திமுகவை, இன்னைக்கு அப்படியே ஆப்போசிட்ல பேசுறாரு. இல்ல, அதுதான் அவரை பொறுத்த வரைக்கும் லாபம் நோக்கம் மட்டும் தானே சார். லாபம் இல்ல நாங்க எங்க சார் இருக்க போறாரு. அதனால அவர் யாரும் மக்கள் யாரும் பொருட்படுத்த போறதில்ல. அவர் யாருன்னே தெரியாது சார். 10ஓட 11 மணி தானே போயின்னு இருப்பாரு. விட்டுருங்க சார், அதையும் பெருசு படுத்துறீங்க. அவர் இங்க இருந்தா எந்த கட்சி? அதிமுக இருந்தாரு, அதிமுக ஜெயிக்கல. திமுக இருந்தா திமுக ஜெயிக்கல. தேமுதிக போனாரு, அதுவும் ஜெயிக்கல. இப்ப தாவேகா எடுக்க போயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்களா, அதை எப்படி பாக்குறீங்க? அப்படியும் நடந்தா நல்லது தானே. அவர் போற இடம்லாம் விளங்கலன்றது அர்த்தம். அதுதான். அது இந்த வாட்டி இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதை இது முன்னாடி ஒரு வாட்டி இருந்தப்ப ஜெயிச்சிருக்காங்கல்ல. யாரு? திமுக கூட இருந்தப்ப ஜெயிச்சிருக்காங்கல்ல போன 2021ல. அவரு இல்ல, அவங்க பையன் தானே வந்தா போல, துரை வைக்க தானே நின்றா போல. ஆமா, அதனால ஏதோ ஒரு வாட்டி ஜெயிச்சிருப்பாரு. ஏன் அவர் இப்ப கட்சி மாறந்தா அப்படி பேசுறது காரணம் என்ன? அவரு ஆதாயம் தான். ஆதாயம் தான். சும்மாவே இருந்தாக்கா யாருன்னா கூப்பிட்டு கொடுப்பாங்களா? என்ன கூப்பினாதான் கொடுப்பாங்க. அதனால அவரு இருப்பாரு, கூவாரு. குதிரை பேரம் நடக்குது, சோஃபா சீட் நிறைய போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள வந்து பிளாஸ்டிக் சேர தூக்க சொல்லுங்க. சோஃபா சீட் அப்புறம் பேசலாம். பிளாஸ்டிக் சேர் வார அமைச்சர் பூரா வந்து ஒரு கேண்டிடேட் எம்எல்ஏக்கு வந்து பிளாஸ்டிக் சேர்ல உட்கார வச்சு மதிப்பு கொடுக்குறாங்க. அதே இது வேற இதுல வந்து வேற அமைச்சர் வந்தா சோபால உட்கார வைக்கிறாங்க. அவங்கள வந்து அந்த சோபாவை எடுத்துட்டு பிளாஸ்டிக் சேர் எடுத்துட்டு சோபாவை போட சொல்லுங்க. அப்பதான் அது நல்லா இருக்கும் ஆச்சு. தொடர்ந்து இப்ப சோபா செட்டு எம்எல்ஏக்கெல்லாம் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காரு. பைத்தியம் பேசுற ஊரம் பைத்தியம். எனச்சோரிய பைத்தியம் முடிச்சு தர்றாங்க. தோத்ததுல பைத்தியம் முடிச்சு தர்றாங்க. இப்ப இத்தனை வருஷமா கூட இருந்தாரு, அப்ப எதுவும் பேசல. இப்ப திடீர்னு நேத்து மட்டும் வந்து திமுகனாலே கரப்ஷன் தான், கமிஷனு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது எப்படி? ஆனா ஒவ்வொரு பைலட்டும் செந்தில் பாலாஜி எடுத்துக்கிட்டாங்க, நேரு எடுத்துட்டாங்க. ஒவ்வொரு ஊழல் பூரா வெளியே வருது. அப்ப அறநிலைத்துறையில இருந்தார்ல, அவர் பேர் என்னது, சேகர் பாபு. ஒவ்வொரு ஊழல் பிரியா மேயர் இவங்க எல்லாம் எல்லாம் ஊழல் பண்ணதுனால ஊழல் தெரிஞ்ச ஒண்ணு நினைச்சாரு, இனிமே இந்த கட்சியில இருக்கக்கூடாதுன்னு தாவேகா ஒரு நல்ல கட்சிக்கு வந்து இணைகிறாங்க.
இதனால வந்து ஆமா கண்டிப்பா. எம்எல்ஏவா ஜெயிச்சாங்க இல்லையா, ஆமா அவங்க வாபஸ் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அது பாதி பேர் வந்து திமுக போறாங்க. ஆமா திமுக போறாங்க. அது அவருதான் அந்த மனநிலையை வந்து அவருதான் அதை ஏத்துக்க முடியும். அவர் ஏத்துக்கிட்டுதான் ஆகணும். ஏத்துதான் ஆகணும். வேற வழி கிடையாது. வேற வழி இல்லை. சரி, இப்ப அவர் எங்க போனாலும் வந்து அது வேலைக்கு ஆகாது. அண்ணா திமுக போனாரு தோத்துட்டாங்க, தேமுதிக போனாரு தோத்துட்டாங்க, நான் ஜெயிக்க வேண்டிய தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இப்ப இங்க தாவேக்கா வந்திருக்காங்க. இது வந்து தாவேக்காங்கிறது ஒரு தனிப்பட்ட முறையில இந்த தடவை பெரிய மெஜாரிட்டியில வந்திருக்காங்க. ஒரு 35% வாக்கு வித்தியாசத்துல 35% வித்தியாசத்துல அவரு முதலமைச்சர் ஜெயிச்சிருக்காரு. ஆமா, முதல் அதனால இப்ப ஒரு வந்ததுனால அவருக்கு எப்படி வருதுங்கிறது அது பின்னாடி மக்கள் தான் இந்த பின்னாடி வர்ற 6 சட்டசபை தொகுதியில இந்த இடைத்தேர்தல்ல அந்த முடிவு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இப்ப நேத்து வரைக்கும் திமுக கூட்டணியில இருந்தாரு, வெளியே வந்ததுக்கு அப்புறம் திமுக கரப்ஷனு கமிஷன் அப்படின்னு சொல்லி பேசுறதுல எப்படி இருக்கு? கூட்டணியில இருக்கும்போது அதை பேசிருக்கலாமே. அது வந்து பேசக்கூடாது. தலைவர் பேசுறாருன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். கூட்டணியில இருக்கும்போது அது தெரியும்ல, அப்ப பேசிருக்கலாம்ல. பேசிருக்கலாம். அப்ப பேசாம விட்டாரு, இப்ப பேசுறதுக்கான காரணம் என்ன? அது வந்து இருக்கிற இடத்துக்கு மாதிரி அவரு தலைவருடைய கருத்து தான். அதை வந்து நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அது ஒண்ணும் சொல்ல முடியாது. முடியாது, அதோட தனிப்பட்ட விருப்பம். அதை நம்ம எப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு? இப்போ குழப்ப நிலை வரும்ல, என் கூட இருந்தாங்களே அப்ப கேட்டு குழப்பம் வரும். ஐயாவுக்கு நம்ம ஸ்டாலின் ஐயாவுக்கு வந்து நிறைய அவங்களுக்கு நிறைய செஞ்சிருக்காரு. அவங்களுக்கு பக்கபலமா இருந்து நிறைய பண்ணியிருக்காங்க நம்ம வைகோ தலைவருக்கும். அதனால இப்ப வர்றதுனால அவங்களுடைய மனநிலை அவங்களுக்கு மட்டும்தான், தலைவர் 2 பேரும் தான் அதுக்கு முடிவு. அவங்க 2 பேருக்கு தான் அந்த முடிவு வரும். ஏகப்பட்ட நடப்பயணம் நடந்திருக்காரு. வேற வழி இருக்கிற இடத்துல நடந்து போறது, உடம்பு சாப்பிட்ட சோறு ஜீரணம் ஆகணும் இல்ல சார், அதுக்காக நடக்கிறாரு சார். வேற என்ன சார்? வேற சும்மா டாக்டர் சொல்லிருப்பாங்க சார் இப்படி பாத யாத்திரை போங்க உடம்பு நல்லா ஆயிடும், அதுக்காக நடக்கிறத தவிர சும்மா இருக்கிறவங்கள மாதிரி 4 பேரும் சேர்த்து இழுத்துட்டு போறது வேற அதான் வேற ஒண்ணு. எல்லாருக்கும் டாக்டர் சொல்லிருப்பாங்க. ஆமா வேற உடம்பு அப்புறம் சுகர் வரும் நடக்கணும்ல, அதுக்காக நடக்கிறதா, வேற ஒண்ணும் இல்ல. அது மக்களுக்கு எல்லாம் தெளிவா தெரியும் சார். இவங்க என்னமோ மைக்கு முன்னாடி உட்காந்துட்டு இது என்ன பேசினா மக்கள் நம்பிட்டாங்கன்னு நினைச்சிருக்காங்க. ஏன் இது வரைக்கும் இவர்களால் வந்து தனிச்சு நிக்க முடியல, வர முடியல? அது இவர்களால் வந்து தங்களுடைய கருத்துல வந்து ஒரு இதா ஒரு வலுக்கட்டாம நிக்க முடியலன்னா இதுதான் காரணம். எங்கேயாவது ஒட்டிக்கிட்டு பயணம் பண்றது, அங்க அவங்களுக்கு வந்து கிடைக்கலன்னா அடுத்து ஓடுறது, வார்த்தை மாறி பேசுறது, அவர் சொல்றது போறது எல்லாமே மக்கள் நாங்க கவனிச்சுதான் இருக்கோம். அதனால நமக்கு உழைக்கிற காலத்துல அவர் இதை பத்தி கண்டுக்கிறது இல்ல, விட்டுருங்க சார், போயிட்டு போறாருப்போம்.